ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி சாட்டர்டே. இன்னும் ஸ்கூலாக ரீஓப்பன் பண்ணுறதுக்கு 1 டே தான் இருக்குது. நானும் அம்மா வீட்டிலேருந்து Thursday தான் வந்தேன். வந்துட்டு ஒரு வேலையாக செய்யறதுக்கு கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி மார்கழி மாதத்தோட 19th டே. மார்னிங் எழுந்து பூஜை பண்ண முடியலை. ஸோ அதனால் பொறுமையாக தான் எல்லா வேலையுமே செய்கிறது. இன்றைக்கி வாசப்படில் போட்டிருக்க கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா ஜாலியாக இருந்தாச்சு. அகைன் இங்கே வீட்டுக்கு வந்த பிறகு ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். டெய்லியுமே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock கிட்ட தான் எழுந்தேன். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நாம தான் என்ன பண்ணணும், என்ன செய்யணுன்றதை பிளானே பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்துக்கிறதும் சீக்கிரமாக தான் இருக்கும். என்ன மெனு டெய்லியுமே ரெடி பண்ணுறதையும் நாம தான் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கும். பட் அம்மா வீட்டில் டைமுக்கு கரெக்டாக பிளேட்டில் நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டமாக வந்துடும். ஒர்க்குக்கு போன பிறகு அம்மா வீட்டுக்கு இது மாதிரி அடிக்கடி போகிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. தம்பிக்கு ஸ்கூலு, எனக்கும் ஒர்க் இருக்கிறதால நான் அடிக்கடி போகிறது கிடையாது. இது மாதிரி ஹாலிடேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 week கிட்ட போயிட்டு இருந்துட்டு வந்துடுவேன். யாரெல்லாம் அம்மா வீட்டில் போய் இருந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செடியில் பார்த்தீங்கன்னா சாமந்தி பூவும் செம்பருத்தி பூவும் பூத்துருந்தது. பையன் தான் இதை காலையில் பறிச்சுட்டு வந்தான். இட்லி மாவுக்காக அரிசி ஊற போட்டிருக்கேன். கருப்பு கரிசி, கம்பு, குருணை இதெல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தனியாக தோசை காட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே அளந்து போட்டுக்கிட்டேன். 1 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி, 1 கப் அளவுக்கு கம்பு, கொஞ்சமாக குருணை அரிசியும் இருந்தது. ஸோ குருணை அரிசியும் சேர்த்துக்கிட்டேன். இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம், இதெல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கப் அளவுக்கு இருந்தது. ஸோ 1 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி கூட சேர்த்துக்கிட்டேன். மார்னிங்கே இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் சமையல் ஒர்க்கே செஞ்சேன். சமையலுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிறுக்கீரை வாங்கிட்டு வந்தோம். ஸோ சிறுக்கீரை பருப்பு போட்டு கடையில் செய்யலாம்னு சொல்லிட்டு, கீரை ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கொஞ்சமாக அதை எடுத்து பொரியலும் பண்ணிட்டேன். கருப்பு கவுனி அரிசி, உளுந்து எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். அது நல்லா ஊறிட்டுருக்கு. கீரை பொரியல் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு போட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். புளி ஊற போட்டிருக்கேன் ரசம் வைக்கிறதுக்காக. இன்றைக்கி ரசம் பார்த்தீங்கன்னா பருப்பு ரசம் தான் வச்சுருந்தேன். சூப்பராக இருந்தது ரசம் சாப்பிட்றதுக்கு. சமையலாம் முடிச்சுட்டு லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு. சூடான சாதம், கூடவே சிரிக்கிற பருப்பு போட்டு கடையல், சிரிக்கிற பாசி பருப்பு போட்டு பொரியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு ரசம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் இதுதான் லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு செஞ்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா கீரை கடையில் எப்பவுமே சாட்டர்டே தான் செய்வாங்க. கீரை பொரியலோ இல்லை கீரை கடையிலோ ஏதாவது கன்ஃபார்ம் சாட்டர்டே இருக்கும். ஸோ அதே பழகிட்டேன் நானும் இங்கே